எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஐபிஎல் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ், லவ் யூ. ஐபிஎல் வந்துச்சு. ஐபிஎல் வந்துச்சு இல்லை வந்துட்டு ஓடின்னு இருக்குது. தெரியுது, நீ மூடு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுங்கிறேன். அதே மாதிரி ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் ஒரு பக்கம் எமோஷ்னல்னு ஒன்று இருக்குதுல்ல, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஐபிஎல் ரியாக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அதனால ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் வா, நீலவா. டேய் கபிலா வா. வேற என்ன பண்றது, நம்ம வந்து கம்பேக் கொடுக்கலான்னு இருக்கும்போது திடீர்னு ஐபிஎல் வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும் சொல்ல முடியும். அதனால ஐபிஎல் முடிட்டுமே, பார்க்கலாம். இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆர்சிபி ரசிகனாவும் டிவிக்கு தொண்டனா இருந்து பாரு தேவா, அப்பதான் தெரியும் என்னோட வழி இவனுக்கு. நிச்சயம் 100% அதான் உண்மை. ஏன்னா கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் டிவிக்கு, இன்னொரு பக்கம் ஆர்சிபி. ஏன்னா இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்படிதான் கனெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. என்ன சொல்றது, நான் அடுத்த வீடியோக்கு போகலாம். இந்த வருஷம் எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிக்க போகுதோ ஐபிஎல்னு வந்துட்டாவே சிரிச்சு பேசுற ஃப்ரெண்டு கூட அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் என்ன, நானும் அப்படி ஆகிறேன். ஆனா ஐபிஎல் இருக்கும்போது சரி, ரெண்டு பேரும் வாக்குவாதம் ரைட்டு, அதையே கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டு என்னோட விருப்பம். உங்க விருப்பம் எப்படின்னு தெரியல, இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் பேசினாலும் இல்லை நீ இப்படிதான்ட்டு நம்ம இப்ப என் டீமே நான் ஒரு பக்கம் தூக்கி வச்சு பேசுறதும், உன் டீமே நீ தூக்கி வச்சு பேசுறதும், தோத்தாச்சா ஒத்துக்குன்னு போக வேண்டாம். அதை விட்டுட்டு இல்லை 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 நான் தான், நாங்க தான் ஏன்னா நாங்க தோத்துட்டீங்கன்னா ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நாங்க தான் அதான் வேணாம். ஒத்துக்கல மனசு இல்லைனாலும் அதான். அடுத்த வீடியோ போலாம். டிப்ரெஷனா இருக்கு மேட்சை பார்த்தா தானே டிப்ரெஷனா இருக்கு. இல்ல மேட்ச் நம்ம டிப்ரெஷன், மேட்சை பார்த்தா டிப்ரெஷன் அப்படி இல்லை. நான் ஃபுல்லாக மேட்சே டிப்ரெஷனாக போகிறதில்ல. ஏன்னா ஆப்போனண்ட்டும் ஒன்று இருக்குது, அப்படியே ஆட்டோ சூடு பிடிக்கும், டிப்ரெஷன் அது கூட டென்ஷன் ஆகிடும், அந்த மாரிலாம் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்ல. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு, அப்படியே அடுத்த மேட்ச் அப்படியே டக்குன்னு ஒவ்வொன்றும் அப்படியே சூற விட்றோம். சூற விட்டே ஆகணும். இல்லை புரியல. அடுத்த வீடியோவில் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம்.
இதை வந்து 2025 ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரு விராட் கோலி ஒரு எமோஷ்னலாக ஆகிட்டார். ஒரு கண்ணீருக்கு பின்னாடியும் ஒரு வந்து ஆனந்த சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு ஒரு அதான் விஜய் சொல்லுவார்ல, வெற்றிக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாரி அவர் வந்து கடந்து வந்துக்கிறார். அது அந்த ஜெயிச்ச உடனே நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம கண்ணீரும் நம்ம அந்த சிரிப்பும் சொல்லிடும், நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன்ட்டு. இதுல ஒரு இன்னொரு பிளஸ் என்னன்னா, அந்த 17 வருஷம் கடந்து அந்த 18வது வருஷத்துல கப்பாடியும் இந்த பிரபஞ்சமே சேர்ந்து உங்களுக்கான விஷயத்த கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. மீ அண்டு நானும் ப்ரோ. நானும் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று, விஜய் சேதுபதி ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது. போக போக தான் ஆட்டோ சூடு பிடிக்குதா, அப்படியே சண்டையே வந்துடும். அந்த பேச்சு 2 பேருக்கும் வாக்குவாதத்திலே அப்படியே சண்டை வந்துடும். சண்டை ரத்தம் வரும். ஜெஸ்டா வச்சு ஐயோயோ அவ்வளோதான். தோத்துட்டா ஒரு பக்கம், இன்னொருத்தவங்க ஐயோயோன்றாங்க. யார் தோத்தான்னாங்க ஒத்துக்கணுமா, நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன்ப்பா அந்த மாதிரி. அதான் அந்த சார்பட்டா பரம்பரையில் பேசுவார், ஜெயிஸ்ட்டு பேசு, அவன் பேசுவான், அவன் ஜெயிஸ்டா அவன் பேசுவான், அதே மாதிரி நீயும் ஜெயிஸ்ட்டு பேசு. அந்த மாதிரி தான் இதுவும். அடுத்த வீடியோ போகணும். Not this time, you think the world's best. That is why. Glenn Phillips again. That's in the air. What a catch. And that's what was needed. You know, the ball for the first time. That's the ball absolutely wanted. கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்து டீம்ல இருக்கிற ஒரு நபர். அதை விஜய் கேட்பாரு. விஜய் போக்கிரி படத்துல ஒரு பொண்ணு கேட்குமா, ஏய் நீ மனுஷனா இல்ல மிருகம்? எல்லாரும் அதான் கமெண்ட்ல கேட்டுக்கிறாங்க, நீ மனுஷனா மிருகமாடா, நீ இப்படி பிடிக்கிற கேட்ச அப்படின்றவர். இதெல்லாம் ஒரு பிசிக்கலா ஒரு விஷயத்த வந்து திடீர்னு எத்தனைலாம் எகிரிலாம் பிடிச்சிட முடியாது. ஆனா அவரு பிடிக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா இருக்கிறன்றது சந்தோஷம். டீமுக்காக ஒரு உழைப்பு ஒன்று கொடுத்துனுக்கிறாரு. நம்ம பண்றோம். நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு உழைப்பும் கொடுக்க மாட்டோம். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. சும்மா இருக்கிறதே உழைப்புன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால நீ அப்படி வரியா? எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஃபைட்டர் மேன் மாதிரி எகிரி பிடிக்கலாம் அந்த ஆள் மனுஷன். அடப்பாடா போயில கைக்கு வர கேட்சே விட்டுறோம் நம்ம. சாம்பார் ஆப் எனக்கு இதுல எங்க போயிட்டு எகிது அவ்வளவு தூரம் எகிருது. இப்போ கூட ரீசெண்டா மேட்ச்சு ஆர்சிபில சால்ட்டு கூட எகிரி பிடிச்சாரு. அதெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அடுத்த வீடியோக்கு போகலாம்.
வி ஆல்வேஸ் வித் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். அந்த மேட்ச்சில் வந்து ரன்னு ஓடி இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் ஓடலை. அடிச்சிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை தான். நான் எல்லா நேரத்துலையும் கடவுள் கை கொடுக்க மாட்டார் இல்லையா? அதனால் ஐபிஎல் தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்தால் ஏபிடி, டுப்ளிசஸ், டேவிட் மில்லர் இதுமாரி ஒருத்தராக இருப்பாங்க. இவர் இன்னும் அதில் இருக்கிறாரு, ஒரு டீமுக்காக போராடுறாரு. இன்ன வரைக்கும் ஒரு கப்புன்ற ஒரு கிரீடத்துக்கு இன்னும் கைக்கு கிடைச்சது தலைக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி தான் இன்னும் போராடினே இருக்கிறாங்க. ஆனால் அவரோட உழைப்பை கொடுத்துனே இருக்கிறாரு. நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இந்தியான்ட்டு ஒன்று மேட்ச் பார்த்துருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. மெயினாக எனக்கு இருந்துருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு டீம் ஒன்று இருக்கும். அந்த டீமை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி குவாலிஃபைலேருந்து ஃபைனல் ஃபஸ்ட்டு ஆடுற மேட்ச் எல்லாத்துக்கும் நம்ம டீமுக்கு தான் சப்போர்ட்டு. அடுத்த மேட்ச்சு நம்ம டீமுக்கு இல்லாமல் வேறு யாருக்குன்னா மேட்ச் இருக்கும் போது இதில் எந்த டீம் நல்லா ஆடுதோ அந்த நம்ம வந்து எனக்கு இந்த டீம் ஜெயிக்குமா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம டீம் வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். குவாலிஃபை உள்ள போகல அப்படின்னா உனக்கு பிடிச்ச டீம் ஆப்ஷன் ஏபி, ஏன்னா ஃபஸ்ட்டு டீமே நம்மளதாக தான் இருக்கும். ஆப்ஷன் பிசி அப்படின்னும் போது நம்மளுக்கு நம்ம டீமை விட்டுட்டு அடுத்த டீமுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கணும் தெரியுங்களா? எனக்கு வந்து இந்தியாவை விட்டுட்டா சவுத் ஆப்பிரிக்கா விட்டுட்டா நியூசிலாந்து, இந்த மாதிரி தான் எனக்கு. ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சில டீம்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அந்தமாரி தான் நம்ம டீம் பிடிச்ச டீம் போகலன்னா இன்னொரு டீமுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்தமாரி தான் நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து ஏபிடி இருக்கிறாரு, டுப்ளிசிஸ் இருக்கிறாரு, டேவிட் மில்லர், இப்படி மொத்த ஒரு 10 பேட்ஸ்மேன் வரையும் இருக்கிறாங்க. இன்க்ளூட் பவுலர்ஸும் மெயினாக பேட்டிங் ஆர்களும் பவுலர்ஸ் போகிறதுலாம் இருக்கிறாங்க. இது எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, இது மொத்த டீமுமே ஒரு எல்லாரும் அடிக்கிற டீமுப்பா அப்படின்ற மாதிரி. ஏதோ நம்ம டீமை தவற மாட்டோம். அதுக்கு நம்ம டீமை விட்டு தர முடியாது இல்லையா? அதே மாதிரி இவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஆனால் தோத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அழுகெல்லாம் வரும். நான் அழுதுகிறேன், டென்ஷன்லாம் ஆகிறேன். நான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் கையெல்லாம் போய் விட்டுக்கிறோம். டோர்னமெண்ட்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படி அந்த கிரிக்கெட்டில் என்னதான்டா இருக்குது சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் இந்த ஒரு அந்த டிப்ரெஷனாக இருக்கிறவனுக்குலாம் அந்த கிரிக்கெட்டு வந்துட்டாவே ஒரு சந்தோஷம். எவன்டா ஜெயிக்க போகிறான், இந்த வருஷம் யாருக்குடா கொப்பு அப்படின்ற மாதிரி தான். உண்மைதாங்க. என்னதான் நம்ம அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் கிரிக்கெட் ஆடிப்போம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எல்லாருக்கும் ஃப்ரீ, மற்ற நேரத்துலலாம் வேலைக்கு போயிடும். ஆனால் ஐபிஎல்னு வந்துட்டாவே இன்னும் கிரிக்கெட் ஆர்வம் ஆகிடும். என்னடா கிரிக்கெட் ஐபிஎல் பார்த்தோம், அந்த ஐபிஎல்ல பார்த்துட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை டோர்னமெண்ட் கொடுத்தா அடின்னு அடிக்க வேண்டியதான். நீ என்ன பால் வேணா போடு, நான் அடிக்கிறது தான் அடிப்பேன் அப்படின்ட்டு அடிச்சுனே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே பண்ணுவேன், நீ எப்படி வேணா போட, நான் அடிப்பேன். அந்த ஆட்டம் அப்படியே போக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஐபிஎல்லும் நல்லாயிருக்கும். ஐபிஎல்னாவே ஒரு சந்தோஷம் தான். ஒரு ஐபிஎல் அந்த 2 மாதம் அப்படியே போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. ஒரு 7 மணி ஆயிடுச்சா வந்து கிரிக்கெட் முன்னாடி உட்காந்துக்கலாம். சனி ஞாயிறா 2 மேட்ச் அதிகமாக வீட்டில் சாப்பிட்டு கிஃப்ட்டு ஃபேனை போட்டு டிவியை பார்த்தோம்பா, அவ்வளோதான். முடிகிற வரையும் மேட்ச் தான். எப்படி நைட்டு 11 மணிக்கு எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, டே போய் படுங்கண்ணா, டே என்னடா பண்ணுக்கிறீங்க 11 மணி வரையும் கிரிக்கெட் இன்னுமாடா பார்த்துன்னுக்கிறீங்க, போயிட்டு படுங்களாண்ணா அப்படின்னு சொல்கிற காலெல்லாம் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? ஏன்னா அப்போது ஃபோனு அவ்வளோ அந்த இதுவெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஃபோன்லேயே எல்லாம் வந்துச்சு இல்லை, அதனால எல்லோரும் ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஐபிஎல்னாவே ஒரு சந்தோஷம்தான். சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் சண்டை
இன்னொரு பக்கம் சந்தோஷத்தோட சண்டை அதிகமாக இருக்கும். எங்கள் டீம் ஜெயிச்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னால் போதும், அவங்க டீம் ஜெயிச்சு ஏதோ ஒரு அடி குழுக்குள்ள ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு. ஜெயிச்சிட்டா ஏதோ ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னா ஏதோ அவங்களை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்லி அப்படியே மாற்றி 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 2 பேருக்கும் வாக்குவாதம் அப்படியே போயின்னே இருக்கும். இப்போ தான் மேட்ச் ஆரம்பிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய டீம் எல்லாம் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக 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 எல்லா டீமும் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. எனக்கு வந்த ரியாக்ஷன் வீடியோ வச்சு எனக்கு தெரிஞ்சதை என்னோட தனிப்பட்ட கருத்தை வச்சு நான் சொல்லிக்கிறேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. யார் யார் எந்தெந்த டீமை பிடிக்குன்னு தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த டீம் இந்த வருஷம் கப் அடிக்குன்ட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு கப்பு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ நல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. டாடா பாய் பாய் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.